வணக்கம். என்ன நான் சொல்கிறத எல்லாம் கவனிக்கிறீங்களா? இல்லை கவனிக்காமல் போய்க்கிட்டே இருக்கீங்களா? எனக்கு தெரியல. கவனிக்கணும். அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் என்னோட ஆசை. நீங்களும் ஆசைப்படலாம். தப்பில்லையே. நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லையா? அதனால் இந்த வள்ளுவனாருடைய குறளை நீங்கள் தினமும் ஒன்றே ஒன்று மட்டும் படிங்க. மனப்பாடம் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல. ஒன்றை மட்டும் படிங்க. அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் போதும். விட்டுரு. இது உன்னுடைய மனசுக்குள்ளார போய் உட்காந்துக்கும். மூளையில் போய் அது பாட்டுக்கு உட்காந்துக்கும். உனக்கு எப்போ தேவையோ அப்போ நீயே சொல்லுவ. யாரும் ஒன்றை கட்டாயப்படுத்தவே வேண்டாம். ஆனால் என்ன செய்யணும்? படிக்கணும். ஒரு குறள் 2 வரி. நமக்காக நாம் இதை செய்ய மாட்டோமா? செய்யக்கூடாதா? கண்டிப்பாக நாம் இதை செய்தே ஆக வேண்டும். ஆகையினால் இந்த படைச்செருக்கு என்ற அதிகாரத்தில் 10 குறட்பாக்களில் ஒன்று நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? முயலுக்காக எரியப்பட்ட அம்பை விட யானைக்காக எரியப்பட்ட வேல் ஏந்துதல் வீரர்களுக்கு பெருமையை செருக்கை தரக்கூடியது இல்லையா? ஏன்னா எது அவனுடைய முயற்சி எதை தாண்டி இருக்கிறது? பெருமுயற்சி. பெரிய யானையை வீழ்த்தறதுக்காக அவன் பட்ட முயற்சி இல்லையா? அதனுடைய பெருமை அது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். இப்போ அடுத்து ஒரு குறள் வருது உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, பேராண்மை என்பதரு கண்ணொன்றுற்ற காலூராண்மை மற்றதன் எஃகு. பேராண்மை என்பதரு கண்ணொன்றுற்ற காலூராண்மை மற்றதன் எஃகு. இது என்ன பார்க்கலாமே. பேராண்மைன்னா உடனே படத்துக்கு போயிடாதீங்க. பேராண்மை என்பது பெரிய மிகச்சிறந்த வீரர்களை சொல்லுவது. பேராண்மை மிக்கவன் அப்படின்னு. எதுக்கும் பயப்படாமல் போர்க்களத்தில் போய் நிற்கணும்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? கை கால்லாம் உதறும். 10 பேர் கூட்டமாக நின்று அடித்தடியில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பிச்சிட்டு வெளியில் ஒடியாந்துருவோம். நைஸாக ஒடியாந்துருவோம். அதுக்கு பேராண்மை இல்லை. அந்த 10 பேர் அடிக்கிறவனை அடித்து உட்கார வைக்கிறான் பாரு, அவன் தான் பேராண்மை மிக்கவன். எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க என்னன்னு கேட்டு அவங்கள உட்கார வைக்கிறான் பாரு, அது பேராண்மை. ஆனால் இதுவே ஒரு பெரிய நாடுன்னு வரும்பொழுது அடுத்த நாட்டுக்காரன் கண்டிப்பாக என்ன பண்ணுவானுங்க? நம்மக்கிட்ட வாலாட்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க. பாகிஸ்தான் சீனா மாதிரி வாலாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணணும்? அந்த வாளை ஒட்ட நறுக்கணும். இதுக்கு யார் வேணும்? பேராண்மை மிக்க வீரர்கள் வேண்டும். அந்த வீரர்கள் தான் நமது பாதுகாப்பு படை வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க அவங்க? போர் வந்துவிட்டால் கொஞ்சம் கூட தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தை, மனைவி, பெற்றோர் எதை பற்றியும் நினைக்க மாட்டாங்க. நாட்டை காக்க வேண்டும்னு தான் அந்த எண்ணத்தோடு போய் போராடுவார்கள். அப்படி போராடும் பொழுது எதிராளி எப்படி இருப்பான்? அவன் சும்மா இருப்பானா? எதிராளியிலையும் நல்ல வீரம் மிக்கவர்கள் இருப்பாங்கள்ல. அத்தகைய வீரம் மிக்கவர்களை வெற்றி கொள்வார்கள். அப்படி வெற்றி கொண்டவர்கள் செருக்கு இருக்கும் அவங்களுக்கு. இருக்கலாம், இருக்க வேண்டும். அந்த பேராண்மை மிக்கவர்கள் மிகவும் பலம் பொருந்திய எதிரிகளை வென்றுவிட்டால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால் அந்த இடத்துலையே அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? உதவி செய்வார்கள். ஏன்னா நீ என்னை அடிக்க வர, நான் சும்மா இருக்கக்கூடாது, உன்னை திருப்பி தான் அடிப்பேன். ஆனால் நீ தடுமாறி கீழே விழுந்தனா உனக்கு நான் உதவியும் செய்வேன். ஏன்னா எனக்கும் வீரம் இருக்கிறது. உன்னை அடிக்காமல் இருந்தால் நான் ஒரு கோழை, உன்னை நான் அடிப்பேன், பலமாக அடிப்பேன். ஆனால் உனக்கு ஒரு தொந்தரவு அல்லது கஷ்டம் அந்த போர்க்களத்தில் வந்தால் அதற்கு நான் உதவியும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் என்ன? பேராண்மை மிக்க வீரர்களுக்கு அழகுக்கு அழகு. இதைத்தான் வள்ளுவனார் சொல்லுகிறார். பகைவரை பகைவர்களை எதிர்த்தல் என்பது பேராண்மை, வீரம் என்று சொல்லப்படுகிறது. அதே பகைவருக்கு
ஒரு துன்பம் வரும் பொழுது உடனடியாக உதவி செய்கிறான் இல்லையா, அது ஆக்கம் எனப்படுகிறது. எதிரியை அடித்தும் துவம்சம் செய்யணும், அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கை கொடுத்தும் உதவ வேண்டும். இதுதான் இந்த குறளின் பொருள். மனித நேயத்தை வள்ளுவனார் எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு இந்த குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.